Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 29/11/2024 வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனியோட இந்த மாதத்தோட 5th வீக் ஒரு சிறந்த கசிங் ஒன்று பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த்து கடைசி வார ரிசல்ட் வந்து 842 அண்ட் போன வார ரிசல்ட் 165. இது எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு அண்ட் நேற்று ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு நம்மளோட ஃபாலோயிங் கால்குலேஷனில் பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். லாஸ்ட்டு மந்த்து கடைசி வார ரிசல்ட் வெள்ளிக்கிழமை நிர்மலோடது 842, அதுக்கடுத்த வாரம் 8722, 074, 425, போன வாரம் 165, ஃபைனலாக நேற்று ரிசல்ட் வந்து 169. ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்த்து 842 வந்த மெயின் ரூட்டில் முதல் நம்பரை மார்க் பண்ணிடுவோம். 842, ஓகே. 842க்கு ஒன் டே பிஃபோர் ரிசல்ட் வந்து 681. க்ளூ நம்பர் வந்து 242, அதிலே பிசி இருக்குது. இருந்தாலும் 242ல் நம்ம வந்து கால்குலேஷன் படி பார்த்திங்கன்னா க்ளூ நம்பர் வந்து 242, ரிசல்ட் வந்து 681 இருக்கு இல்லையா, 681 ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். ப்ளஸ் வந்து காமன் நம்பர் 1, 42 இருக்கு இல்லையா, பிசி 1 + 1 பண்ணுறோம் 43. இதில் நமக்கு 824 கிடைக்குது. ரிசல்ட்டு 842, ஓகே. அண்ட் வந்து பிசியும் வந்து நமக்கு க்ளூ நம்பர்லேயே பிசி இருக்குது. அந்த ரூட்டில் முதல்ல நமக்கு நேற்று ரிசல்ட்டு 169, க்ளூ நம்பர் வந்து 225. இப்போது 225ல் பிசி 25 தனியாக இருக்குது. அது பிசி 25, பிசி 25க்கு ஒரு 625ன்றது வரலாம். அண்ட் கால்குலேஷன் படி பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். ப்ளஸ் காமன் நம்பர் 1, க்ளூ நம்பரோட பிசி 25ல் +1, அங்கே 42க்கு 43 எடுத்தோம், இங்கே 25க்கு 26 எடுக்கிறோம். இதில் நமக்கு 295 கிடைக்குது. இந்த 295 வந்து 824, 842 அந்த மாதிரி 295 வந்து 259 வரலாம். ஓகே, இது போன மாதம் ரூட். போன வாரம் 165க்கு ஒரு நாள் முன்னாடி ரிசல்ட் வந்து 907, க்ளூ நம்பர் 513. ஓகே, இதில் வந்து போன வாரம் எப்படி ஃபாலோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 907ஓட பிசி வந்து 07, ப்ளஸ் வந்து க்ளூ நம்பரோட பிசி 13. இதில் நமக்கு 20 கிடைக்குது. பவர் பண்ணால் கூட 75 தான் வரும். அப்போது க்ளூ ரிசல்ட்டோட பிசி 07 பவர் பண்ணோம்னா 907ஓட 0ல் பவர் பண்ணால் 52, ப்ளஸ் வந்து காமன் நம்பர் 1, க்ளூ நம்பரோட பிசி 13. இதில் நமக்கு 165 கிடைக்குது. ஓகே, இந்த ரூட்டில் பவர் பண்ணோம்னா நேற்று ரிசல்ட்டோட பிசி 14, காமன் நம்பர் 1, பிசி 25. இதில் நமக்கு 139 கிடைக்கிது. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு 239ன்ற நம்பர் வரலாம். ஓகே, இது ஒரு கால்குலேஷனு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த 165க்கு நம்ம புதன்கிழமை, வெள்ளிக்கிழமைக்கு வியாழன் இல்லாமல் புதனோட ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 322. 322ல் 32 ஏபியை பவர் பண்ணால் 87, பிசி 22 பவர் பண்ணால் 77, +1. இதில் 165 டேரெக்டாக மேட்ச் ஆகுது. அந்த ரூட்டில் நமக்கு முந்தா நாள் வந்த 899ஓட க்ளூ நம்பர் 455. இதில் ஏபி 45 பவர் பண்ணால் 90, பிசி 55 பவர் பண்ணால் 00ன்னு வரும். அப்போது நம்ம 50ன்னு வச்சு ஒரு போர்டு பவர் பண்ணி 1 எடுக்கும்போது 41, 141 கிடைக்கும். இப்போ இந்த 41 வந்து பவரில் இன்றைக்கி ஒரு 91ன்னு வரலாம். அப்படி வந்ததுனால 491ன்ற ஒரு நம்பர் இந்த 165 ரூட்டில் வந்ததுன்னா 491ன்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கடுத்து நம்ம க்ளூ நம்பர்லேருந்து சி போர்டை மேட்ச் பண்ணிவிட்டு இப்போது போன மாதம் பார்த்திங்கன்னா இங்கே 2, நமக்கு ரிசல்ட்டில் 2 சி போர்டு மேட்ச் ஆகுது. அண்ட் அதுக்கடுத்த வாரம் 2 மேட்ச் ஆகுது. அண்ட் அதுக்கடுத்த வாரம் இங்கே 4, இங்கே 074,
அதுக்கு அடுத்த வாரம் 5 5 சி போர்டில். அண்ட் போன வாரம் 5 5. அப்போது நமக்கு 1 2 3 2 2 5 3 இது இருக்குது. இப்போ 3த்துலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா வாரமும் வந்து டேரெக்டாக தான் இவன் வச்சுருக்கான். 2 இங்கே 2 இங்கே 4 அடுத்து 5 அடுத்து 5 அடுத்து 5 எதுவுமே பவர் ஆகலை. அதனால் வந்து சி போர்டில் இன்றைக்கி 2 இல்லது 5 இது காமன். இப்போது நமக்கு 5க்கு ஒரு 625 இருக்குது. இப்போ 2க்கு வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். இப்போ 2ன்ற போது நமக்கு வந்து ஏபியில் 22 இருக்குது. இந்த 22 இன்றைக்கி ஃபாலோ ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி ஃபாலோ ஆச்சுன்னா நமக்கு 2க்கு ஒரு 122ன்ற நம்பர் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 2க்கு இந்த 22. ஏன்னா போன மாதம் பிசி இந்த பிசி 42 தான் இங்கே ரிசல்ட்டில் வந்தது. இப்போ இன்றைக்கி வந்து இந்த ஏபி 22 வந்து நமக்கு பிசியில் ஒரு 22ன்னு வரலாம். அப்படி வந்து நான் 122 நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஒரு வேளை சி போர்டு வந்து 2க்கு இந்த ரூட் இல்லாமல் பவரில் வந்ததுன்னா 7ன்னு வரும். அப்படி 7ன்னு வரும்போது நம்ம க்ளூ நம்பரோட 165 169 நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 225 இருக்கு இல்லையா, ஒரு 25 கண்டினியூஷன் 36 37 அந்த மாதிரி கூட போகலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 36க்கு 36 அல்லது 63 இது ரெண்டுத்துக்குமே 4ன்றது ஏ போர்டில் வரதுக்கு வாய்ப்பு. ஏன்னா சிம்பிளாக ஃபாலோ ஆகிடும். 25க்கு 36ன்னு சிம்பிளாக ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். அண்ட் வந்து டோட்டலாக வந்து நம்மளோட கெஸ்ஸிங் வந்து இன்றைக்கி கம்மி தான். இதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 625 அதுக்கடுத்து 259 259 239 491 122 436 அல்லது 463. டோட்டல் கெஸ்ஸிங்கு இதில் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 625 122 259 491 இந்த 4 நம்பர் எனக்கு ஸ்ட்ராங். ஓகே, பிசியில் இப்போ பிசியில் பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி 99 69 நம்ம 39 எடுத்ததுனால பிசியில் 39 63 22 3 செட்டு 39 63 22 3 வந்து பிசி வரலாம். பார்த்து மேட்ச் பண்ணி சி போர்டு ஆல்ரெடி கொடுத்துட்டேன். 2 5 இல்லை பவரில் வந்தால் ஒரு 7ன்னு வரலாம். இன்றைக்கி சி போர்டு 2 நாளாக நம்ம சி போர்டு கொடுத்தது வந்து பாஸ் ஆகிடுச்சு. நேற்று 9 கொடுத்துருந்தேன், முந்தா நாள் 9 கொடுத்துருந்தேன், ரெண்டுமே பாஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி சி போர்டில் 2 5 இல்லை 7 ஏதாவது ஒன்று வர்றதுக்கு 2 5 தான் மெயின். இன்னொரு பவரில் ஆனால் வந்து 7ன்றது வரலாம். நமக்கு வந்து 2க்கு 122 அண்ட் 625 எல்லாம் கொடுத்துருவோம். அண்ட் 99 99 69 39 நீங்கள் கேம் முடிஞ்சதுன்னா 239 நம்பர் வரலாம். அண்ட் இந்த நம்பரையும் கொஞ்சம் 436 63 கொஞ்சம் மைண்ட் வச்சு எது மேட்ச் ஆகுதோ ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு பெஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.